எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இப்போதைக்கு மீண்டும் போர் பதட்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஈரான் மேல யுஎஸ்ஏ, இஸ்ரேல் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பதிலடியா ஈரானும் தாக்கிட்டு இருக்கு. ரொம்ப ஒரு கொடுமையான சிச்சுவேஷன்ல இருக்கோம். ஸோ இங்கேருந்து பேர் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுமா? அப்புறம் அடுத்த வாரம் ஸ்விங் ட்ரேடிங் பங்குகள் இருக்குமா அப்படிங்கிறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன வாரம் ட்ரம்ப்பு போர் கப்பல்களை ஈரான் கிட்ட கொண்டு போக போக மார்க்கெட் பதட்டம் அதிகமாயிடுச்சு. பயங்கர செல் ஆஃப் இருந்தது. எல்லா இண்டைசஸும் ரெண்டாக இருந்தது. அதுலேயும் பேங்கிங் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரி பதட்டமான சூழ்நிலையில் பேங்கிங் என்பிஎஃப்சி தான் ஃபஸ்ட்டு கையை வைப்பாங்க. பார்த்தீங்கன்னா அது போன வாரம் கிளியராக தெரிஞ்சது. டாப்பில் இருந்த எல்லா பேங்க்கும் சடன்னு கீழே விழ ஆரம்பிச்சிச்சு. போர் பதட்டம் காரணமாக இப்போதைக்கு மார்க்கெட் பயங்கரமாக கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஒரு 3-6 மாதம் சார்ட் நிஃப்டி எடுத்து பார்த்தா கூட ஜனவரி 2ஆம் தேதி கிட்டத்தட்ட நிஃப்டி ரீசன்ட் டாப் அப்படின்னு சொல்லலாம். 26,300 மேலே இருந்தது. அதுக்கப்புறம் அங்கேருந்து தொடர்ந்து கீழே விழுந்து பிப்ரவரி 1ஆம் தேதி 24,820 அப்படிங்கிற ரேஞ்சில் ரொம்ப ரீசன்ட் லோ அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பவுன்ஸ் ஆகி மேலே போக ஆரம்பித்தாலும் இப்போ இந்த போர் பதட்டம் வந்ததுலேருந்து ரொம்ப மோசமாக அடி வாங்கிட்டு இருக்கு. ஸோ எப்போ நம்ம பேர் மார்க்கெட்டில் இறங்கிட்டோம் அப்படின்னு சொல்லணும்னா, நிஃப்டி அப்புறம் எல்லா இண்டைசஸும் ஒரு 20% கீழே போயிடுச்சுன்னா நிச்சயமாக அது பேர் மார்க்கெட்டாக மாறிடும். செல் ஆஃப் ரொம்ப இன்டென்சிஃபை ஆகிடும். ஃபர்தராக நம்ம டீப் டைவ் பண்ணோம்னா, போன வருஷம் ஏப்ரல் மாதம் இப்போ ரீசண்டாக ஒரு 1+ இயர்ஸில் லோயஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அது மண்டே ஏப்ரல் 7ஆம் தேதி 22,160 ரேஞ்சுக்கு மார்க்கெட் கீழே சரிஞ்சிருந்தது. அந்த சரிவு பார்த்தீங்கன்னா 2024 அக்டோபர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி தொடர்ந்து கீழே 6 மாதம் வரைக்கும் போச்சு. அப்போ தான் ட்ரம்ப் அப்போ அவரோட டேரிஃப் பிரச்சனைகளை நிறைய ஸ்டார்ட் பண்ணார். முக்கியமாக சைனா மேலே நிறைய டேரிஃப் போட்டுட்டு இருந்தார். ஸோ சைனீஸ் மார்க்கெட் அப்புறம் இந்தியன் மார்க்கெட் தொடர்ந்து சரிஞ்சிட்டு இருந்தது. போன வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு விசித்திரமான விஷயம் நடந்தது. அதாவது இந்தியா விக்ஸு தொடர்ந்து மேலே போயிட்டுருக்கு. அதாவது வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ். ஸோ மேலே போயிட்டுருக்குன்னா மார்க்கெட் ரொம்ப மோசமாக கீழே போயிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ எஃப்ஐஐ நமக்கு தெரிஞ்சு வித்துட்டு தான் இருக்காங்க. போன வாரமும் வித்துட்டு தான் இருந்தாங்க. ஆனால் ரொம்ப ஆச்சரியப்படும்படியாக டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 12,000 கோடிக்கும் மேலே ஒரே நாளில் வாங்கி குவிச்சிருந்தாங்க. அதாவது மார்க்கெட் ரொம்ப கீழே போக போக அவங்க மார்க்கெட்டில் நிறைய வாங்குறாங்க. இன்ஃபேக்ட் இது பாட்டம் ஃபிஷிங் அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா மார்க்கெட் இன்னும் கீழே போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சும் எதனால் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமான ஒரு விஷயம். இஸ்ரேல், ஈரான், யுஎஸ்ஏ இந்த வார் சிச்சுவேஷன் இப்போதைக்கு ரொம்பவே மோசமாக இருக்குது. நம்ம நாட்டிலேருந்து எல்லா ஃப்ளைட்டும் கேன்சல் ஆயிடுச்சு. மற்ற நாட்டிலேருந்து ஈரான்லேருந்து எல்லாரையும் வெளியில் வர சொல்லிட்டாங்க. இஸ்ரேல்லேருந்து வெளில வர சொல்லிட்டாங்க. மிடில் ஈஸ்டே ஒரு பெரிய பதட்டத்தில் தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் எல்லாமே கொடுமையாக மண்டே சரியறதுக்கு தான் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. நம்ம ஸ்டாண்டர்ட் ஸ்விங் ட்ரேடிங் கொடியை ரன் பண்ணால் 18 கம்பெனிகள் வர்றது உண்மைதான் ரிசல்ட் செட்டாக. இருந்தாலும் 18ல் 15 நெகட்டிவ் பாய்ஸில் இருக்குது. அதாவது செல் ஆஃப் இருக்குது. ஸோ இது எப்போ நடக்கும்னா, வால்யூமும் அதிகமாக இருக்கும். என்னத்தான் இதெல்லாம் 52 வீக் ஹை 200 டேஸ் ஹையில் இருந்தாலும் நிறைய விற்கும் போது வால்யூமோடு சேர்ந்து ப்ரைஸும் கீழே வரும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் ரொம்பவே டேஞ்சரஸ். ஏன்னா இது டோட்டல் மார்க்கெட்டே ஒரு நெகட்டிவ் பாய்ஸில் இருக்குங்கிறது அர்த்தம். இருக்கிற 3 பங்குகளில் லூமேக்ஸ் ஆட்டோ டெக்னாலஜிஸ் தொடர்ந்து மேலே வந்துட்டு இருந்தது. இன்ஃபேக்ட் நம்ம ரேடார்லையும் இது தொடர்ந்து வந்துட்டு இருந்தது. ஸோ இதோட ஆல் டைம் ஹை 52 வீக் ஹை 1824 கூடிய சீக்கிரம் டச் பண்ணு நம்ம எதிர்பார்த்தாலும் இந்த மாதிரி வார் சிச்சுவேஷனில் ரிவர்ஸ் அடித்து நம்ம ஃப்ரைடே பார்த்த வால்யூமோட சேர்ந்து மண்டேலேருந்து சரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சிச்சுவேஷன் தான் டாரண்ட் பவருக்கும். கடந்த 2 வாரமாக நம்ம ரேடாரில் அதாவது ஸ்விங் ட்ரேடிங் கொரியில் ரிசல்ட்டாக வந்தது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 0.08% தான் ஃப்ரைடே மேலே போயிருந்தது. இது ரிவர்ஸ் ஆகி நெகட்டிவ் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது. மண்டேயே கூட அது நடக்கலாம். ஸோ இதுவும் நம்மளால் ஸ்விங் ட்ரேடிங்க்கு எடுத்துக்க முடியாது. மூணாவதாக ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருந்த பங்கு பார்த்தீங்கன்னா யதார்த் ஹாஸ்பிட்டல். இதுவும் ஒரு 1.17% மேலே போயிருந்தது. வால்யூமும் பார்த்தீங்கன்னா ஒரு மார்ஜினல் கிட்டத்தட்ட ஆவரேஜ் வால்யூம் என்னவோ அதை விட கொஞ்சம் மார்ஜினலாக மேலே போயிருந்தது.
ஸோ இருந்தாலும் இதுவும் மண்டே நெகட்டிவ் ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெருசாக ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தா இது வந்து ஒரு ஸ்மால் கேப் தான், ஸ்மால் டு மிட் கேப்னு சொல்லலாம். ஸோ அதனால வந்து பெரிய ஹோப்லாம் இது வந்து கொடுக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நிச்சயமாக ஒரு சில ஸ்விங் ட்ரேடிங் பண்ணவே முடியாது. ஸோ நான் அந்த ஆர்எஸ்ஐ மட்டும் கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் பண்ணி 70க்கு மேலே இருக்கிறது செக் பண்ணேன். அதில் ஒரு 2 கம்பெனி ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. ஒன்று வந்து நாட்கோ ஃபார்மா, இன்னொன்று வந்து அப்பர் இண்டஸ்ட்ரீஸ். நாட்கோ ஃபார்மா 2 வருஷத்துக்கு மேலே தொடர்ந்து அடி வாங்கிட்டு வந்துட்டு இருந்தது. அது இப்போ ரீசெண்டாக ஒரு நல்ல பவுன்ஸ் பேக் ஆரம்பிச்சிருக்கு. இதோட ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸ்டாக் பிஇ, பெக் ரேஷியோலாம் பாருங்கள். இருக்கிற ஃபார்மா கம்பெனிலே ஓரளவுக்கு மிட் சைஸ் கம்பெனியில் ரொம்ப சீப்பாக கிடைக்கிற ஒரு கம்பெனியாக இப்போதைக்கு இருக்குது. ஃபண்டமெண்டல்ஸை விட நான் அதிகமாக ஸ்விங் ட்ரேடிங்க்கு செக் பண்ணுறது டெக்னிக்கல்ஸ். அதுலேயும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக் நாட்கோ ஃபார்மா ஒரு சரியான வாலட்டிலிட்டி கான்ட்ராக்ஷன் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா மார்க் மினர்வினி ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது. ஆல்மோஸ்ட் வந்து அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் இப்போதைக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா இது இங்கேருந்து வந்து ரொம்ப சூப்பராக பறக்கக்கூடிய ஒரு பங்காக மாறும். ஸோ அந்த மாதிரி ஆச்சுன்னா டெஸ்பைட் இந்த போர் சுச்சுவேஷன்லாம் தாண்டி இதோட வால்யூம்ஸ் அதிகமாக ஆச்சுன்னா இது நிச்சயமாக இதோட ஆல் டைம் ஹையை டச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் இதை க்ளோஸாக வாட்ச் பண்ணணும்னு டிசைட் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து அப்டேட்ஸும் கொடுக்குறேன். அப்பர் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம 11,000க்கு மேலே இருக்க ரொம்ப காஸ்ட்லி ஸ்டாக் அப்படின்னு சொன்னாலும் ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் தான் சமயத்தில் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இப்போதைக்கு இது ஒரு சரியான வால்யூம் பிரேக் அவுட்டில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் ரொம்ப சரியாக வந்து பிரேக் அவுட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதோட ஆவரேஜ் வால்யூம் பார்த்தீங்கன்னா 1.25 லட்சம். கடந்த வெள்ளிக்கிழமை மட்டுமே 4,60,60,000க்கும் கிட்டத்தட்ட வந்து வால்யூம் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஆர்எஸ்ஐ 77 தாண்டி இருக்கிறதால இது வந்து நம்ம கொரியிலேருந்து ஃபில்டர் ஆகலை. இருந்தாலும் நான் இதை வந்து தொடர்ந்து கவனிச்சு தான் இருக்கேன். ஸோ இது தொடர்ந்து மேலே போயிட்டுருக்கு. இது ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஒரு 52 வீக் ஹையை டச் பண்ணுற நிலைமையில் இருக்குது. ஸோ இது இங்கேருந்து 52 வீக்கை வந்து டச் பண்ணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் இப்போ வார் சுச்சுவேஷன் வந்திருக்கிறதால கொஞ்சம் சுணங்கினாலும் திரும்ப இது வந்து மேலே போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதோட டெக்னிக்கல் பேட்டர்னும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதாவது வந்து ஒரு ஃப்ரைடே ஜனவரி 7ஆம் தேதி போன வருஷம் இருந்த ஹையை வந்து இது இப்போ டச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹார்டாக ட்ரை பண்ணிகிட்ருக்கு. நடக்குதான்னு பார்ப்போம். அதே மாதிரி இந்த லிஸ்ட்லேயே இல்லைன்னாலும் நான் கவனிக்கிற இன்னொரு பங்கு பாலிகேப் இந்தியா. இதுவும் வந்து தொடர்ந்து மேலே போயிட்டுருக்கு. புது புது ஹைட்டு டச் பண்ணிகிட்டே இருக்குது. போன வாரம் மட்டுமே பார்த்தீங்கன்னா இதோட ஆல் டைம் ஹை ஆல்மோஸ்ட் வந்து டச் பண்ணிடுச்சுன்னு சொல்லணும். 8,610 இருக்குது. ஜஸ்ட் ஒரு 114 பாயிண்ட் தான் வந்து ஆல் டைம் ஹைக்கு டச் பண்ண போகுது. ஸோ இதோட வால்யூம் வந்து ரொம்ப சூப்பராக மேலே போயிட்டு இருக்கிறதால ப்ளஸ் இதோட எஃப்ஐ ஹோல்டிங்கை கவனிங்க, நல்லா மேலே போயிட்டுருக்கு. ஸோ எல்லா ஃபண்டமெண்டல்ஸும் சூப்பராக இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் இது அடுத்த வாரம் இந்த போர் பதட்டத்தையும் தாண்டி மேலே போகுதான்னு பார்க்கணும். அந்த மாதிரி போச்சுன்னா இது புது ஆல் டைம் ஹை செட் பண்ணதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வார சுச்சுவேஷனையும் தாண்டி ஒரு கான்ட்ரா பெட்டாக போயிட்டுருக்கிற ஒரு சில ஸ்டாக்கில் நெட்வெப்பும் ஒன்று என்னோட ஃபேவரட் ஸ்டாக், என்னோட கோர் போர்ட்ஃபோலியோ ஸ்டாக்கும் கூட. ஸோ இது நல்ல ஒரு மிட் கேப்பாக இருந்தாலும் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கிற ஒரு கம்பெனியாக இருக்குது. போன வாரம் வால்யூம் சூப்பராக இருந்தது. கிட்டத்தட்ட 3,100 3,300க்குள்ளே இருந்த ஸ்டாக் ஒரு 2 வாரத்திலே பார்த்தீங்கன்னா 3,800 தாண்டி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் தான் எனக்கு வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ரொம்ப பரிச்சயம் மட்டும் கிடையாது, சாலிடாக மேலே போகும், அப்படியே ஏதாவது ஆனாலும் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாக். ஸோ இது அடுத்த வாரம் போர் பதட்டத்தினால கீழே போச்சுன்னா அது ஒரு வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன். ஸோ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். போன வாரம் என்னோட கவனத்தை பெற்ற இன்னொரு முக்கியமான ஸ்டாக் டிக்சன் டெக்னாலஜி. இது பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்தில் 18,000லேருந்து 10,000க்கும் கீழே வந்தது. அதுக்கப்புறம் போன வாரம் சடனாக ஒரு பவுன்ஸ் பேக்கை பார்த்தேன். வால்யூமும் அதிகமாக இருக்கிறது பார்த்தேன். அதாவது 5 லட்சத்துக்கும் கீழே இருக்கிற வால்யூம் 15 லட்சத்துக்கும் மேலே இருந்தது. ஸோ எஃப்ஐஐலாம் ஒரு பெரிய செல் ஆஃப் இருந்ததுன்னே சொல்லலாம் போன வருஷம். இப்போ திரும்ப எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்களா, இல்லை எல்லா டிஐயும் போன வாரம் அதிகமாக வாங்கினாங்களா, ஒரு குழப்பமாக தான் இருந்தது. இருந்தாலும் இது இதே மாதிரி வால்யூமோட ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா
ஒரு 2000லேருந்து 3000 வரைக்கும் பாயிண்ட்ஸ் மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால இதுவும் நான் அடுத்த வாரம் கவனிக்க போகிறேன். இந்த மாதிரி போர் பதட்ட சுச்சுவேஷனில் மார்க்கெட்டில் எல்லாருமே வெளியே போயிட்டு இருக்கும்போது ஒரு 8 ஸ்டாக் போன வாரம் ரொம்ப அதிகமான கவனத்தை என்ன கவர்ந்தது. அதில் நெட்வெப், டிக்சன் டெக்னாலஜி, அப்பர் இண்டஸ்ட்ரீஸ், நாட்கோ ஃபார்மா, கேஇஐ, பாலிகேப், சாரதா கிராப், அப்புறம் ஸ்னைடர். இந்த 8ம் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டோட ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக கான்ட்ராவாக மேலே போயிட்டு இருந்தது. மார்க்கெட் ரொம்ப மோசமாக சரியும் போதும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 0.9லேருந்து கிட்டத்தட்ட 4.5% வரைக்கும் மேலே போயிருந்தது. ஸோ இது ரொம்ப அதிக கவனத்தை பெறுது. என்ன ரீசன்னா இது எல்லாமே சூப்பரான மல்டிபேகர் ஸ்டாக்ஸாக கடந்த சில வருடங்களாக இருக்கிற ஸ்டாக்ஸ். அதனால இது எல்லாமே அடுத்த வாரமும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம கவனிக்கணும். அடுத்த வாரம் மார்க்கெட் ரொம்ப ரணகலமாக தான் இருக்க போகுது. ஸோ ரிஸ்க் எடுக்க வேணாம், எனக்கு கேபிட்டல் செக்யூர் பண்ணுறது தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மற்றபடி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஆப்ஷனில் இறங்கி நிறைய பிஇ வாங்கி குடிச்சுக்குவாங்க. அதில் சமயத்தில் வி கெட் லக்கி, சமயத்தில் ஒரு எரோஷன் நடக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைல் தகுந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண எந்த ஸ்டாக்கும் பைசல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இதில் நான் சொல்லியிருக்கிற லாஸ்ட் 8 ஸ்டாக்கை அவசியம் கவனிங்க. அடுத்த வாரம் எந்த அளவுக்கு அது டேர்ன் ஆகுது அப்படிங்கிறது எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸோ தொடர்ந்து பேசுவோம். ஆதரவுக்கு நன்றி.